Hi dear, welcome to SK Spoken English Academy and ஏகலைவா கலைக்கூடம். நான் தான் உங்க சரவணகுமார். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? வழக்கம் போல் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு ஒவல் இல்லைங்களா? ஆல்ரெடி 4 ஒவல் நம்ம பார்த்துட்டோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ல் ஏஇஐஓ பார்த்துட்டோம். பார்ட் 5ல் யூங்கிற ஒவல் வந்து ஒரு கான்சனோட பிளண்ட் ஆகுது. அது பிளண்ட் ஆகும்போது அது என்ன சவுண்டை கிரியேட் பண்ணுது, அது என்ன சவுண்ட்ஸை மேக் பண்ணுது அப்படிங்கிறது இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ யூங்கிற வவல் கூட பிங்கிற லெட்டர்ஸ் கான்சனன்ட் சேரும்போது என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஆப் அப்படின்னு சொன்னா கொடுக்கும், ஆப் அப்படின்னு சொல்ல கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சியூபி, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? கப். நவரும் கப். ஹெச்யூபி ஹப். டியூபி டப். ஆர்யூபி ரப். டியூபி டப். பியூபி பப் அப்படின்னு சொன்னோம். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா வரும் யூபி அப்படின்னா ஆப் அப்படின்னு சொல்ல வரும். அடுத்து யூடி அப்படின்னா அட் அப்படின்னு சொல்லிருக்கோம். பியூடி பட். சியூடி கட். ஆர்யூடி ரட். எம்யூடி மட். ஹெச்யூடி ஹட். எஃப்யூடி ஃபட். அப்போ யூடி அப்படின்னா அட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அடுத்து யூஜி அப்படின்னா ஆக். நான் வரும் ஆக் அப்படின்னு சொல்லுவோம். பியூஜி பேக். ஹெச்யூஜி ஹக். ஜேயூஜி ஜக். எல்யூஜி லக். எம்யூஜி மக். ஆர்யூஜி ரக். டியூஜி டக். டியூஜி டக் அப்படின்னு சொன்னோம். அப்போ யூஜி அப்படின்னா ஆக் அப்படின்னு சவுண்டை கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து யூஎம் அப்படின்னா ஆம். ஜியூஎம் கம். ஹெச்யூஎம் ஹம். எம்யூஎம் மம். எஸ்யூஎம் சம். என்யூஎம் நம். ஒய்யூஎம் எம். நெக்ஸ்ட் யூபி அப்படின்னா ஆப் அப்படின்னு சொன்னா வரும் ஆப். சியூபி காப். பியூபி பாப். எஸ்யூபி சப். ஹெச்யூபி ஹப். என்யூபி நப். அப்போ யூபி அப்படின்னா ஆப் அப்படின்னு சொல்ல. அடுத்து யூஎன். யூஎன் சவுண்டு ஆன். பியூஎன் பன். எஃப்யூஎன் ஃபன். ஹெச்யூஎன் ஹன். ஆர்யூஎன் ரன். எஸ்யூஎன் சன். பியூஎன் பன். ஜியூஎன் கன் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ யூஎன் அப்படின்னா ஆன் அப்படின்னு சொல்ல வரும். அடுத்து யூடி அப்படின்னா அட். பியூடி பட். சியூடி கட். ஹெச்யூடி ஹட். என்யூடி நட். ஜேயூடி ஜட். எஸ்ஹெச்யூடி சட். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏஇஐஓயு மொத்தம் 5 வேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கோம் நம்ம? அதாவது கான்சனன்ட் லெட்டர்ஸ் பிளெண்ட் ஆகும்போது என்ன சவுண்ட்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணோம்? இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம் இல்லைங்களா? பார்ட் 1, பார்ட் 2 சொல்லி 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தோன்னா டைகிராஃபு, ட்ரைகிராஃபு, அதாவது ஒவ்வொரு வேர்ட்ஸுடைய ஷார்ட் சவுண்ட்ஸ் என்ன, லாங் சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்துருவோம் இல்லைங்களா? இதெல்லாமே பார்த்த எல்லாமே ஷார்ட் சவுண்ட்ஸாக இருந்திருக்கும். இனிமேல் லாங் சவுண்ட்ஸ்லாம் எங்கெங்கே வரும், எப்படிலாம் லாங் சவுண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை பார்க்க போகிறோம். ப்ளஸ் டைகிராஃப் பார்க்க போகிறோம், ட்ரைகிராஃப் பார்க்க போகிறோம், வாட்டர்கிராஃப்னு அதை பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி நம்ம சிலைஃபை பண்ணி வேர்ட்ஸ் எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத, வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணுங்கிறத ஈஸியாக நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see next video.